Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீக்லி ரீடிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கலர் ஸ்டோன், இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். பைல் நம்பர் 2 இந்த பிளாக் கலர் ஸ்கெட்ச், black color, and in pile number 3 this one, the wonderful bracelet. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்களுக்கு செட் ஆகவே இல்லை அப்படின்னா கூட வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ யூ காட் சன் கார்டு விச் இஸ் வண்டர்ஃபுல், வெரி பாசிட்டிவ். ஸோ சன் கார்டு வந்து இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட் திங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சி ஃபுல் கார்டு, ஸ்ட்ரென்த், ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடான எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள், ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரலாம். அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம், அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் நீங்களும் ரொம்ப சூப்பர் ஜாலியாக, சூப்பர் ஹாப்பியாக ஆயிடுவீங்க. அண்ட் உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு குட் ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரீகால் ஆகும். ஸோ 2 பேருமே வந்துட்டு நிறைய பழைய விஷயங்கள், நல்ல ஒரு குட் திங்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் மேலே எவ்வளவு மரியாதை, இன்னும் அந்த லவ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ சம்வேர் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகரிக்கும். எஸ்பெஷலி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. திங்ஸ் வந்துட்டு இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்க கையை விட்டு போற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள். பட் ஆனா அது திருப்பி வந்துடும். இந்த ஒரே வாரத்திலே வந்துட்டு அந்த ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து மேபி அந்த பிகினிங் வந்துட்டு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். என்னடா நம்ம நினைச்ச விஷயம் கையை விட்டு போகுதே அப்படின்னு. பட் கவலைப்பட வேண்டாம், அது திருப்பி வந்துடும் இந்த ஒரு வாரத்திலே. ஓகே, so I'll take the back deck. 2 of Pentacles, wonderful. So see, this week is actually good. ரொம்ப நல்லா இருக்கும். கல்குலேட்டிவான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் உங்களை தேடி வரலாம். அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த வந்திருக்கிற கெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லைனா வந்துட்டு சம் வண்டர்ஃபுல் கிஃப்ட்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு எதிர்பார்க்க முடியும். ஸோ வந்து இது வந்து என்னன்னா, இந்த ஒரு வீக் வந்து கீப் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் ஒரு மெசேஜ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு வீக் ஃபுல் அண்ட் ஃபுல்மே வந்துட்டு யூ கேன் யூஸ் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அண்ட் பாசிட்டிவாகவே இருங்க. நீங்கள் வந்து சின்னதாக அப்செட் ஆகிறதுக்கு, நெகட்டிவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்தால் கூட அதை என்டர்டைன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்சஸ்ங்கிறது வந்து இருக்கும். புது அனுபவங்கள், இவ்வளவு வாரம் இல்லாத ஒரு புது அனுபவம், ஒரு புது கான்ஃபிடென்ட் கண்டிப்பா இந்த ஒரு வாரம் பார்க்க முடியும். அண்ட் சம்திங் உங்க லைஃப்ல வந்து ஒரு விஷயம் வந்து பெர்மனண்டா வந்து இருக்குங்க. உங்களோட கெரியர் வைஸ் பார்க்கறப்போ வந்துட்டு சூப்பர் பிஸியா மாறுவீங்க. பைல் நம்பர் 1 வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா வர்றது என்ன அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப ரொம்ப பிஸி பர்சனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸ் ஃபோன் கால்ஸ், யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது, ஒரு சில மெசேஜஸ்க்குலாம் உங்களால் ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிஸி ஸ்கெடியூல் வந்து பார்க்க முடியும்.
ஒரு 1 or 2 days வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் மேபி ஒரு சில பேர் வந்து உங்களோட பாஸ்டில் நீங்கள் நினச்சிருக்கலாம்ல, நான் வந்து ரொம்ப லேசியாக இருக்கேன், ரொம்ப சூப்பர் பிஸி பர்சனாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க. அது இந்த ஒரு வாரம் வந்து பார்க்க முடியும். அண்ட் உங்களோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மெச்சூரிட்டி. வார்த்தைகள்லையுமே வந்துட்டு நிறுத்தி நிதானமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதே சமயம் வந்துட்டு கொஞ்சம் போல்ட்னஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 இவ்வளோ நாளாக உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்காக இருந்தது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் சரி, ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், இது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. நோன்னு சொல்லுவீங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா காசிப்கான டாக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு, சும்மா ஏதாவது அன்னெசரியாக பேசிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு எண்டு கொடுத்து கட் பண்ணுற அளவுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு டைரக்டாக வரலாம் ஆர் இன்டைரக்டாக வரலாம். பட் சம்திங் இஸ் ஸ்டார்டிங். ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு பிகினிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பெஷலி ரொம்ப நாளாக ஃபிட்னஸ், ஜிம், எக்ஸசைஸ் அது வந்து இடையில ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பீங்க. முன்னாடி வந்து நீங்கள் ஃபிட்னஸில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருந்திருந்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் ஃபியூ மந்த்ஸே வச்சுக்கோங்க, இல்லை ஃபியூ இயர்ஸாகவே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் இந்த ஒரு வாரத்தில் இருந்து நீங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு ஹை கான்ஷியஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் செல்ஃப் லவ் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உங்களை நீங்களே வந்து நல்ல ஒரு க்ரூம் பண்ணிக்கணும், நல்ல ஒரு ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஒரு மோட்டிவேஷனுங்கிறது இருக்கும். அதுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனாக இந்த ஒரு வாரம் வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் சைலண்ட்டாக அந்த பர்சனை அப்சர்வ் பண்ணுவீங்க. அது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மோஸ்ட்லி இருக்காது. பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட அந்த வேல்யூபிளான ஒரு விஷயம், பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்களோட அந்த மரியாதை, இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் குட் எனர்ஜி அண்ட் பீஸ்ஃபுல்னஸ், மென்டல் பீஸ் நல்லாயிருக்கும் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அவ்வளோக்கு அழுத்தங்கள் கொடுக்காது பைல் நம்பர் 1க்கு. பட் நீங்களா வந்து ஒரு ஓவர் திங்கிங்க, இல்லை செல்ஃபாக வந்து நீங்களா சுயமாக ஏதாவது ஒன்று யோசிப்பீங்கல்ல, கற்பனை பண்ணுவீங்கல்ல, அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகாஸ் உங்களோட ஓன் கற்பனைகள் தான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்குமே தவிர வெளியில் இருந்த அவுட் சைட் ஃபோர்ஸஸ் வந்து அவ்வளோக்கு உங்களை வந்து பாதிக்காது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து இந்த ஒரு வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் பிளாக் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் வந்துட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம். Okay, focus more on Archangel Raphael. This week is all about heart chakra. Okay. Yes. Pile number 2. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து எனக்கு பிகினிங்லேயே ஒரு மெசேஜ் வந்தது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பைல் நம்பர் 2க்கு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறது வந்து இருக்க வாய்ப்புகள் அதிகம்.
அந்த ட்ராமா பற்றி வந்து இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டயும் வந்து பேசியிருக்க மாட்டீங்க. இட் குட் பி சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு வாட்டரில் பயம், ஹைட்டு பயம். ஸோ இது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமா வீக்னஸஸை பற்றி யார்கிட்டையுமே வந்து இது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் சீக்ரெட்டாக வந்து இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலி லைக் மைண்டட் பர்சனை வந்துட்டு பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன கைண்ட் ஆஃப் ட்ராமாஸ் இருக்குது, என்ன கைண்ட் ஆஃப் ஒரு பயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் குட் பி a ஹீலர் ஆல்சோ. ஒரு ஹீலர்கிட்ட கூட நீங்கள் இதை ஷேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எனி ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன், நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் ஃபீல்ஸ் லைட், உங்களுக்குள்ளார வந்துட்டு அந்த ஒரு பேர்டன் குறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் சம்திங் உங்க மனசுல ரொம்ப நாளா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, அது சொல்லணும். இந்த ஒரு வாரம் கொஞ்சம் சொல்லுவீங்க, அதுக்கான பேர்டன் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஓர் உங்களோட கெரியரில் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ், ஒரு குட் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதாவது ரொம்ப லேசியாக இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கான ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்காமே இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு வாரம் வந்துட்டு எஸ்பெஷலி ஒரு நல்ல ரிவ்யூஸ் பார்க்க முடியும், நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களோட வேலைக்கு. ஸோ அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் ஃபுல் ஆஃப் பேஷன், நோபடி கேன் ஸ்டாப் யூன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதாவது உங்களோட பேஷன் வந்துட்டு இவ்வளோ நாளாக குறைஞ்சிருந்தது. வேலை மேலே உங்களோட ட்ரீம்ஸ் மேலே உங்களுக்கு இருந்த அந்த பேஷன் குறைஞ்சிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமே இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த ஒரு வாரம் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட ஹாபீஸ், பேஷன், எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களோட கவனங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே, லைக் உங்கள் வந்து இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி வந்துட்டு பைலம்பர் 2 திங்கிங் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கோவத்தை உண்டாக்கலாம், ஆனால் அந்த கோவத்திலிருந்து அந்த ஒரு மோட்டிவேஷனுங்கிறதுமே வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ சம் ஒன் வந்துட்டு உங்களோட லைஃப் இல்லைன்னா வந்து உங்களோட இப்போ கரண்ட் சூழ்நிலைகளை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இல்லை சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 2க்கு ரொம்ப ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இன் அ குட் நோட், நீங்க அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை நீங்க கண்டினியூ பண்ணீங்க, உங்களோட வேலைகளை இன்னும் கவனமா கண்டினியூ பண்ணீங்கன்னா குட் நியூஸை எதிர்பார்க்க முடியும். See, pile number 2, நீங்க வந்து சேஞ்சஸ், மேஜர் சேஞ்சஸ் இல்லைனாலுமே சின்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்குங்க. உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் உங்களோட அக்செப்டன்ஸ் இதில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும். டாலரன்ஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து டக்கு டக்குன்னு கோவப்பட்டிருப்பீங்க, டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க. உங்களோட அந்த பொறுமைத்தனம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து கை கொடுக்கும் திஸ் வீக். அதே மாதிரி ரொம்ப வருஷங்களாக இருந்த பாரங்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ரிலீஸ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் ஓரளவுக்கு யூ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு, டூர் மாதிரி இல்லை எங்கேயாவது வந்து ஒரு ஷாப்பிங் இல்லைனா வந்து ஃபேமிலியோட டின்னர் போகிறதுக்கு, சம்மரில் எக்ஸ்போ அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்துட்டு இந்த ஒரு வாரம் இருக்க வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டுருங்க, எதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல் பிரேஸ்லெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Women holding a coin. Okay, I feel it's a blessing மாதிரி தெரியுது. A strong blessing from the divine.
ஸ்பிரிச்சுவல் ஆஃபரிங்ஸ் இருக்குங்க, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆஃபரிங்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் க்ரௌன் சக்ரா அண்ட் கனெக்ட் மோர் வித் டிவைன் யூனிவர்ஸ். இந்த ஒரு வாரம் ஒரு நல்ல ஆஃபர் வந்துட்டு எனக்கு தெரியுது. இது வந்து உங்களோட லைஃப்ல ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்டா நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். அதாவது கிடைக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஃபரிங்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். See again and again, yes, it's 100% வந்து spiritual offerings தான். yes, see எல்லாமே வந்து பைல் நம்பர் 3க்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு, வாய்ப்புகள் வருது, யூஸ் பண்ணுங்க. ஃபைனலி இந்த ஒரு வாரம் உங்களோட அந்த டார்க் டேஸ் ஆர் எண்டிங். யூ கேன் see லைட் இன் த டார்க்னஸ். அதாவது ஒரு வெளிச்சத்தை வந்து பார்க்க முடியும். பிரச்சனைகள், கோபங்கள், ஒரு டிப்ரெஷன், சேட்னஸ், இந்த மாதிரியான ஒரு 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 இதிலேயே சுத்திட்டு இருந்தவங்களுக்கு வெளிச்சங்களை பார்க்க முடியும். ஒரு ஹோப் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை வருங்க இந்த ஒரு வாரம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து ஏதோ ஒரு விஷயத்து மூலியமாக நம்பிக்கை வரும். அண்ட் செஞ்சு முடிக்கலாம், பார்த்துக்கலாம், எது வந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணலாம், என்னால் பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தைகள் வந்துட்டு ஒரு சில பேர் உங்களுக்குள்ளே நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். And you got that strong blessing. நான் சொன்ன மாதிரி divine blessings also is there. ஒரு சில சீக்ரெட்ஸ் அண்ட் ஒரு சில பீப்புளுடைய ட்ரூ இன்டென்ஷன்ஸ் தெரிய வரும். அண்ட் இட் சீம் லைக் நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி ஒரு லவ்டு ஒன்க்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு இஷ்யூஸ்ல வந்துட்டு உங்ககிட்ட வருவாங்க அண்ட் நீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் அண்ட் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி லைக் ஒரு பாண்டிங் வந்துட்டு நீங்களே வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்க உங்ககிட்ட வந்துட்டு கிரேட்ஃபுல்னஸோட இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உங்க மூலியமாக. ஸோ இந்த ஒரு வாரம் டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ட்ரூ பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அதாவது ஒரு சில விஷயங்கள்ல போல்டா, அதாவது நீங்க வந்து உங்க வீட்டுல யாருக்கோ பயப்படுவீங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட எதிர்த்து பேசவே பயம் இருக்கும். அவங்க தப்பே செஞ்சாலும் நான் வந்து எதிர்த்து பேச முடியாது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்த பைல் நம்பர் 3 இந்த ஒரு வாரம் முடியாது, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டு போல்ட்னஸ் வந்து பார்க்க முடியும். இது வந்து எவ்ரி டைம் எல்லா டைம்லயுமே நீங்க பேசுவீங்கன்னு கிடையாது, பட் 1 or 2 இன்சிடென்சஸ்ல வந்து அந்த மாதிரி போல்ட்னஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது அப்பப்போ வந்து அந்த ஒரு போல்ட்னஸ் வந்துட்டு வந்துட்டு போகும் இந்த ஒரு வாரம். ஃபேமிலி இஸ் குட். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சால்வ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேபி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்க தான் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, கோபமா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க நீங்க அப்படி இருக்கீங்கன்னு. ஸோ இந்த ஒரு 2 பேர்த்துக்கும் உள்ளேற வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சால்வ் ஆகும். ஃபைனலி 2 பேருமே ஏதோ ஒரு பர்சன் மூலியமா, ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமாக திருப்பி பேசுறதுக்கும் ஒரு சான்சஸ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஒன் மோர் மெசேஜ் எனக்கு வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு விஷயம், இது வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க, அதை நீங்க ஹோல்டு பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. இட் குட் பி ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை உங்க கெரியரா, எது வேணா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டண்டா நடக்கும். இப்போ இந்த ஒரு வாரம்ல என்ன ஒரு ஸ்பெஷலா இம்பார்ட்டண்டா நடந்ததுன்னு உங்ககிட்ட கேட்டா ஒரு சில ஈவெண்ட்ஸை சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு வாரம் நடக்கும், அதை ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலி நீங்க இந்த வீக் எண்டில் வந்து நீங்க இதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் எதையுமே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கேஷுவலா ஓகே பார்த்து, அதாவது என்ன சொல்றது, ஒரு அசால்ட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூடும் வேண்டாம். கொஞ்சம் மெச்சூர்டா, கொஞ்சம் கவனமா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல இருங்க. சம் ஓல்டு பாண்ட்ஸ், அதாவது பிரேக் ஆன ஒரு சில உறவுகள், பிரேக் ஆன ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அகெயின் ரீகனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. யூ கேன் see that.
ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவீங்க. அதாவது எப்பயுமே உங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒர்த் இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பைல் நம்பர் 3 இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் உங்களை நினச்சி சந்தோஷப்படுவீங்க, பெருமைப்படுவீங்க. யூஆர் அ ஃபைட்டர் ஆக்சுவலி, அது இந்த ஒரு வாரம் வந்து நினைப்பீங்க. அண்ட் யுவர் ரூட் சக்ரா வில் ஆல்சோ பி குட். ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ரூட் சக்ரா அண்ட் கிரவுன் சக்ராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இந்த ஒரு வாரம் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு இட் இஸ் பேலன்சிங். ஹெல்த் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகேன் ஒரு கம்பேக்கு கொடுத்துருவீங்க. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும்னு கிடையாது. சும்மா லைட்டாக அப்பப்போ வந்துட்டு டல்னஸ் ஒரு டயர்ட்னஸ், லேக் ஆஃப் இந்த டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ்னால, அந்த ஒரு சரியா சாப்பிடாம ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடாம அதனால ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்க முடியும். பட் அது ஒரு குயிக் ரெக்கவரியா தான் இருக்கும். சீக்கிரமா சரி பண்ற மாதிரி தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பட் ஆனால் வந்து ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு வாரம் நிறைய வந்து வாட்டர் தண்ணி குடிங்க. அதே மாதிரி லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நிறைய ஹெல்தி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களோட ஹெல்த் வைஸும் சரி அண்ட் ஆல்சோ உங்களோட எனர்ஜி வைஸும் நல்லா இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் இட் வில் பி ஸ்டேபிள். எனக்கு வந்து நான் சொல்றேன்ல, ஒரு விஷயம் நடக்கும், ஏதோ ஒரு வாய்ப்பு ஏதோ கிடைக்கும் இந்த ஒரு வாரம், அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு டிவைன் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அது இந்த விஷயம்னு தெரிஞ்சு அது நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃபாரெவராகவே வந்துட்டு வரும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் ஒரு ஹிடன் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் இருக்கும். இதுதான் கிடைக்க போகுது உங்களுக்கு, ஸோ இது நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வைங்கன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் வரல. பட் சம்திங் இஸ் தேர் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை ஹோல்டு பண்ணுங்க. இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க் மாதிரியும் தெரியுது. எக்ஸாக்டா இதுதான் நான் சொல்ல மாட்டேன். சம்திங் இஸ் தேர், அதை நீங்களே கண்டுபிடிச்சி ஹோல்டு பண்ணுங்க. இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். அது வந்து ஃபார் எவரா வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து இருக்கும். ஸோ குவைட் மிஸ்டரி மாதிரியும் இருக்கு. பைல் நம்பர் 3 வந்துட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஈவன் ஒரு குட் மொமெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கு டைரி எழுதுற ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க டைரியிலுமே வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பி மெமரிஸை வந்துட்டு எழுதுற அளவுக்கு ஏதாவது டெஃபினெட்லி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு நடக்கும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் உங்களை அறியாமல் வந்து யாரையோ நிறைய பாராட்டுவீங்க. ஸோ சம்திங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சன் இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணுற விஷயம் இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மூலிமா நீங்கள் அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக பாராட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ யூ ஸ்டார்டட் கிவிங் பிளெஸிங்ஸ் ஆல்சோ. நீங்களும் பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. Pile number 3, you can use red color, brown இல்லைனா வந்து பர்பிள் கலர்ஸ் இந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த கலர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் இருந்தால் கூட இந்த கலர்ஸோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட ஃபேவரட் லக்கி திங்ஸ் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட்ஸோ இல்லை ஒரு மெமரிஸோ அது கூடயே வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் குட் நியூஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸை எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நாளாக அதில் எந்த ஒரு நியூஸும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு குட் நியூஸ் ஆகுது, ஒரு மூமெண்ட்டாவது வந்து அதில் நடக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ 3 பைலுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டான ரீடிங்ஸ் இந்த வாரம் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு கைடன்ஸஸ் ஜென்ரலாக ஓவராலாக கொடுக்கறது. ஸோ இதை உங்கள் ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்க. பட் எக்ஸாக்டாக உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளம்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.